அடுத்து செக்லிஸ்ட் ஃபார் ஃபுட் நோட்ஸ். ஃபுட் நோட்ஸ் அப்படின்னா பாட்டம் ஆஃப் த பேஜில் இருக்கும். ஒவ்வொரு புக்லேயும் வந்து பாட்டம் ஆஃப் த பேஜ் இல்லை பாட்டம் ஆஃப் த சாப்டர் இப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ கீழே அந்த பேஜோடைய கீழே அந்த சாப்டருடைய லாஸ்ட்டில் அப்படி இருக்கும். அதான் ஃபுட் நோட்ஸ். ஓகேவா? டஸ் த ஃபுட் நோட் வேலிடேட் அ பாயிண்ட்? அந்த ஃபுட் நோட்டில் இருக்கிற பாயிண்ட் வந்து வேலிடாக தான் இருக்கா? வேலிடான மீன்ஸ் ஒரு இதான அதான் வேலிடான பாயிண்ட்டாக தான் சொல்லியிருக்காங்களா, கரெக்டான பாயிண்ட்டு, ஒரு பொருத்தமான பாயிண்ட், எப்படி சொல்கிறது, இம்பார்ட்டண்டான பாயிண்ட் தான் சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம இது பண்ணிக்கணும். அடுத்து ஆம்ப்ளிஃபை அ பாயிண்ட். அந்த பாயிண்ட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து அக்னாலேஜ் கடன் சுமை அப்படிங்கிறாங்க. அதோடைய ஐடியா வந்து வேற எங்கேயாச்சும் இருந்து வந்திருக்கா அப்படிங்கிற அந்த பற்றி நம்ம அக்னாலேஜ் பண்ணணும் அப்படின்றாங்க. அப்புறம் வந்து எனேபிள் அண்ட் இன்ட்ரெஸ்டட் பர்சன் டு, இப்போ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டட் பர்சன் பற்றி தான் நம்ம அந்த தீசிஸ் ஃபுல்லாக சொல்கிறோன்னா, அந்த இன்ட்ரெஸ்டான பர்சன் வந்து அந்த அந்த ஃபுல்லாக அந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாக தொடர்ந்து வர்றாங்களா, டெப்த்தாக வர்றாங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் அந்த ஃபுட் நோட்டில். அடுத்து ப்ரொவைட் அ வேல்யூபிள் க்ராஸ் ரெஃபரன்ஸ். ஒரு வேல்யூபிளான க்ராஸ் ரெஃபரன்ஸ் வந்து அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அப்புறம் டைரக்ட் கொட்டேஷனாக இருக்கா இல்லை இன்டைரக்ட் கொட்டேஷனாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம அக்னாலேஜ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அந்த ஃபுட் நோட்டில். அடுத்து அந்த ஃபுட் நோட்டோட கம்ப்ளீஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த ஃபுட் நோட்டில் அதை எழுதுனது யார் அப்படிங்கிற அந்த ஆத்தர் கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் அந்த டைட்டில் ஆஃப் த சோர்ஸ், அந்த டைட்டிலோடைய சோர்ஸ் என்ன அப்படிங்கிற அந்த ஃபுட் நோட், அப்படி தான் அந்த ஃபுட் நோட் கம்ப்ளீட் ஆகணும். அப்புறம் அந்த பேஜ் ரெஃபரன்ஸ் அது கொடுத்துருக்கணும் அந்த ஃபுட் நோட்டில். அப்புறம் டேட் ஆஃப் பப்ளிகேஷன். இப்போ அந்த ஒரு புக்கை நம்ம வச்சு எழுதுகிறோம், தீசிஸ் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த புக் எப்போ பப்ளிஷ் ஆச்சு அப்படிங்கிறது இருக்கணும். அதே சமயம் அந்த பப்ளிஷர் யார், அவர் எங்கிருந்து பப்ளிஷ் பண்ணாங்க, எந்த இடத்துல பப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிறது இப்போ கொடுத்துருந்தாங்கன்னா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து இஸ் த பிளேஸ்மெண்ட் கன்சிஸ்டன்ட் அட் த ஃபுட் ஆஃப் த ஈச் பேஜ். அந்த பிளேஸ்மெண்ட், அதாவது ஃபுட் நோட் அப்படிங்கிறது ஒவ்வொரு பேஜுக்கு இருக்கணுமா, இல்லை ஒவ்வொரு சாப்டருக்கு இருக்கணுமா, இல்லை ஒவ்வொரு பேப்பருக்கு இருந்தால் போதுமா, இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கணும், இதெல்லாம் நம்ம டிசைட் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. இஸ் ரிப்பிட்டிஷன் அண்ட் பல்கி ஃபுட்டிங் அவாய்டட் பை, ஒரு ஏதோ ஒரு ஃபுட் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, இல்லை ஒரு பல்கி ஃபுட் வந்து அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது எந்த மாதிரி ஒரு வேலை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டிசைட் பண்ணிக்கணுங்கிறாங்க. அதே மாதிரி இஸ் த நம்பரிங் ஆஃப் ஃபுட்ஸ். அந்த நம்பர் இருக்கு இல்லையா, ஃபுட் நோட்டோடைய நம்பர்ஸ் வந்து அரபிக் நியூமரல்ஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த அரபிக் நியூமரல்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போது மேத்தமெட்டிக்கல் டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா இல்லை டேபிள்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே வந்து அரபிக் நியூமரல்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அடுத்து வந்து அந்த ஸ்கிரிப்ட், ஃபுட் நோட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கிரிப்ட் வந்து சூப்பர் ஸ்கிரிப்டா, அது வந்து ஃபுட் நோட் அப்படின்னாலே ஏதோ தனித்துவமாக இருக்கக்கூடிய அந்த இதுதான் இல்லையா, ஸோ படிக்கணும்னு தோணணும். அதனால் சூப்பர் ஸ்கிரிப்டாக தான் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். அதே சமயம் அதுக்குள்ளே எந்த ஒரு பஞ்சுவேஷனும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. வித்தவுட் பஞ்சுவேஷனா அப்படின்றத பார்க்குறோம் அப்படின்றாங்க. இஸ் த ரெஃபரன்ஸ் சிஸ்டம் அடாப்டட். ஃபுட் நோட்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் சிஸ்டமை அடாப்ட் பண்ணி இருக்கா ஃபுட் நோட்ஸில் அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக செக் பண்ணி, ரெஃபரன்ஸ் சிஸ்டம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் அந்த சைட்டில் ஆத்தர் வந்து அந்த ஆத்தர் நேம் சொல்லியிருப்போம் இல்லையா, நம்ம கடைசியாக முடிக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆத்தர் நேமு, அவங்களுடைய நேம் அது ஃபஸ்ட் நேம் தானா இல்லை அவங்களுடைய சர்நேமுடைய இன்ஷியலாக அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிரதாப் ஃபேமிலி, டேவிட் ஃபேமிலி இந்த மாதிரி இருக்கும். ஸோ அது அப்படின்னா அந்த நேமை வந்து ஃபஸ்ட் நேமாக அந்த நேம் அந்த ஃபஸ்ட் நேம் அப்படிங்கிறது ரியலாக ஃபஸ்ட் நேம் தானா இல்லை அது சர்நேமா அப்படிங்கிறது நம்ம அதை செக் பண்ணிக்கணுங்கிறாங்க அந்த ஆத்தருடைய நேம். அப்புறம் வந்து அந்த ஃபுட் வந்து எப்படி கன்க்ளூட் ஆகிருக்கணும், பீரியடோட தான் கன்க்ளூட் ஆகிருக்கணும் அப்படின்றாங்க. அந்த ஃபுட் நோட்ஸ் வந்து மெயின் பாடி ஆஃப் த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த டெக்ஸ்ட் மேலே மேலே வந்து மெயின் பாடி இருக்கும், அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஷியேட் நம்ம காமிக்கணும். அது வந்து செப்பரேட்டடாக இருக்கணும். எப்படி செப்பரேட்டடாக இருக்கணும், எப்படி நம்ம அதை செப்பரேட்டாக காமிக்கலாம்னா ஒரு சிங்கிள் ஸ்பேஸை வந்து நம்ம விட்டுருக்கணும். ஆனால் ஃப்ரம் பட் செப்பரேட் ஃப்ரம் அந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, டெக்ஸ்ட் கீழே நம்ம ஃபுட் நோட் போடுறோம், அது டபுள் ஸ்பேஸ் கொடுத்து நம்ம அந்த ஃபுட் நோட்ஸுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லைன்ஸை வந்து ஒரே ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க.
அடுத்து செக்லிஸ்ட் ஃபார் டேபிள். ஒரு டேபிளுக்குள்ளே இருக்கக்கூடியதை நம்ம எப்படி செக் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த டேபிள் வாரண்டட் தானா, அந்த டேபிள் நம்ம போடுறோன்னா அது வேல்யூபிள் தானா அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கணும். அடுத்து வந்து டேட்டா பீன் செக்டு, ஹேவ் த டேட்டா, அதுக்குள்ளே டேட்டா இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். டஸ் த டேபிள் ஃபாலோ இட்ஸ் மென்ஷன் இன் த டெக்ஸ்ட், அந்த டேபிள் வந்துட்டு அந்த டெக்ஸ்ட் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறதோ அது அந்த டேபிளுக்குள்ளே ஃபாலோ பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். டேபிள் ஃபாலோ இட்ஸ் மென்ஷன் இன் த டெக்ஸ்ட், அந்த டேபிளுக்குள்ளே இருக்கிறது வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே மென்ஷன், டேபிளுக்குள்ளே இருக்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்களே அதனால் டெக்ஸ்ட்டில் நம்ம இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். என்னென்னா இப்போ சைட் ஹெட்டிங், அங்கே சைட் ஹெட்டிங்கு சாப்டர் ஹெட்டிங் எல்லாம் அங்கே போட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த சாப்டர் 7th சாப்டர் இந்த ஹெட்டிங் தான் அப்படின்னா அந்த புக்குக்குள்ளே அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளேயும் அந்த சாப்டருடைய 7உடைய ஹெட்டிங் இது தானே அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அதுதான். ஸோ அந்த டேபிளுக்குள்ளே போட்டிருக்கிற அது எல்லாமே அங்கேயும் டெக்ஸ்ட்லேயும் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணுறாங்களான்றதை செக் பண்ணிக்கணும். 4வது, டேபிள் பி இன்க்ளூடட் இந்த டெக்ஸ்ட் ஆர் அப்பெண்டிக்ஸ், அந்த டேபிளுக்குள்ளே வந்து டெக்ஸ்ட்டும் இன்க்ளூட் ஆகிருக்கணும், அதே மாதிரி அப்பெண்டிக்ஸும் இன்க்ளூட் ஆகிருக்கணும் அப்படின்றத பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆர் டேபிள் நம்பர்டு டேபிள் வந்து நம்பர் போட்டு தான் ஒவ்வொரு டேபிளாக நம்ம இருக்கு, அந்த டேபிள்ஸ் ஒவ்வொரு டேபிள்லேயும் நம்பர் போட்டு தான் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஆர் சஃபிஷியன்ட் டீட்டெயில்ஸ் கிவன் டு இன்டர்பிரிட் த டேபிள், சஃபிஷியன்ட் டீட்டெயில் வந்து அந்த டேபிளுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அதுக்கப்புறம் இஸ் த டேபிள் கேப்ஷன் சஃபிஷியன்ட்லி டீட்டெயில்டு, அந்த டேபிள் வந்து கேப்ஷன் பண்ணியிருக்கு இல்லையா, அது வந்து டீட்டெயிலாக இருக்கா, சஃபிஷியன்ட்லி டீட்டெயிலாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணுங்கிறாங்க. Does the wording of the caption correspondent to that given in the list of tables, அந்த வேர்டிங் இல்லாமல் அந்த வேர்டிங்கோட கேப்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து கரெக்டாக அந்த டேபிள்ஸில் இருக்கிறது தான் அந்த லிஸ்ட் ஆஃப் கிவன், அந்த லிஸ்ட் ஆஃப் த டேபிள்ஸ், அந்த டேபிள்ஸில் இருக்கிறது தான் அடுத்து வரக்கூடிய அந்த டெக்ஸ்ட்லேயும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். அப்புறம் ஹாவ் அ கன்சிஸ்டன்ட் ஃபார்மேட் பீன் யூஸ்டு ஃபார் ஆல் டேபிள்ஸ், அந்த கன்சிஸ்டன்ட் ஃபார்மேட் வந்து எல்லா டேபிள்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். அடுத்தது அதான் டஸ் த வேர்டிங் ஆஃப் த சாரி இஸ் த வேர்டிங் ஆஃப் த ஸ்டப் ஹெட்டட், அந்த ஸ்டப் பாக்ஸ் ஹெட்டடும் ஃபில்டு பாக்ஸ் ஹெட்டடுக்குள்ளே இருக்கிற எல்லாமே வந்து டேபிளெல்லாம் கேப்ஷனாக இருக்கா, அந்த டேபிள் கேப்ஷனுக்குள்ளே இதெல்லாம் இருக்கா, ஸ்டப் பாக்ஸ் ஹெட்டட், அதாவது அந்த அந்த காலமுடைய சைட் ஹெட்டிங் மாதிரி, அந்த ஒரு டேபிளுடைய ஹெட்டிங் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அந்த ஹெட்டிங் தான் அந்த ஸ்டப் பாக்ஸ் ஹெட் ஆகட்டும், இல்லை ஃபீல்டு பாக்ஸ், அதெல்லாம் மேலே இருக்கக்கூடிய ஃபீல்டு பாக்ஸ் ஆகட்டும், இதெல்லாமே அந்த டேபிள் கேப்ஷனுக்குள்ளே கேப்ஷன் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆர் யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் ஸ்டேட்டட், அந்த யூனிட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட்டோட, இப்போ 4th யூனிட் வந்து இதுக்குள்ளே இருக்குது, இந்த பேஜுக்குள்ளே இருக்குது, அந்த மாதிரியான இதெல்லாம் போடணும். ஸோ இதுக்கு நம்ம டேபிள் அப்படிங்கிற அந்த அந்த சாப்டர் எடுத்து பார்த்தா தான் தெரியுது. ஓகே, யூ ஆர் யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ், அந்த மெஷர்மெண்ட் யூனிட்டோடைய மெஷர்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறோமா அப்படிங்கிறது கரெக்டாக பார்க்கணும். அப்ரிவேஷன்ஸ் எக்ஸ்பிளைன்ட் இன் த டேபிள், அந்த டேபிளில் நம்ம அப்ரிவேஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். குட் த டேபிள் பி ப்ரெசென்டட் மோர் சிம்பிளி, அந்த டேபிள் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கா, எப்படி என்ன ஏதுங்கிறது அதெல்லாம் பார்க்கணும். ஆர் காலம் என்ட்ரிஸ் கரெக்ட்லி அலைன்டு, அந்த காலம் வந்து என்ட்ரி போட்டிருப்போம் இல்லையா, ஒவ்வொரு காலமும் என்ட்ரி போட்டிருப்போம், அதெல்லாம் கரெக்டாக அலைன் ஆயிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு சாப்டருடைய இது இந்த பேஜில் தான் இருக்குது, இந்த பேஜுக்குள்ளே இத்தனை கோட்ஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக பார்க்கணுன்றாங்க. என்ட்ரிஸ் எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கோமா, கரெக்டாக அலைன் ஆயிருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். 15th ஒன் வந்து இஸ் ஃபுட் நோட் யூசேஜ் கன்சிஸ்டன்ட், ஃபுட் நோட் வந்து யூசேஜ் பண்ணக்கூடிய கன்சிஸ்டன்ட்டில் தான் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இஸ் த டாப் ஆஃப் த சைட் வைஸ் ப்ரெசென்டட் டேபிள் அட் த பைண்டிங் எட்ஜ், இப்போது சைடு வைஸ் ப்ரெசென்ட் பண்ணிட்டு போல டேபிள்ஸ் அதெல்லாம் வந்து பைண்ட் பண்ணுற அந்த எட்ஜ் வரைக்கும் இருக்கா, இல்லை கொஞ்சம் தள்ளி தள்ளி இந்த பக்கம் கொண்டு வர, ஏன்னா பைண்டிங் பண்ணும்பொழுது பாதி டேபிள்ஸ் வந்து அப்படியே மறைஞ்சிருக்கும்ல, அதுதான் அந்த டாப் ஆஃப் த சைட் வைஸ், அந்த சைட் வைஸ் வந்துட்டு ரொம்ப ஒட்டி இருக்கா, இல்லை கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஏன்னா பைண்டிங் எட்ஜ் வந்து விட்டுறணும் இல்லையா, பைண்டிங்காக தனியாக ஒரு எட்ஜ் விட்டுறணும், மேலே ஆகட்டும் கீழே ஆகட்டும் சைட்லேயே ஆகட்டும் எல்லாமே பைண்டிங்க்கு தனியாக நம்ம எட்ஜ் விட்டுறணும். அடுத்து ஹேவ் த கன்வென்ஷன் ஃபார் கண்டினியூட் டேபிள்ஸ் பீன் ஃபாலோடு, அந்த டேபிள்ஸ் வந்து கரெக்டாக தான் ஃபாலோ ஆகிட்டுருக்கா, மேலே இருக்கிற கன்வென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் கன்வென்ஷன்ஸ் ஃபார் கண்டினியூட் டேபிள்ஸ்
டேபிள் கண்டினியூ ஆகிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோமா, ஃபாலோ பண்ணியிருந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இஸ் த டேபிள் கரெக்ட்லி பொசிஷன்ட் ஆன் த பேஜ், அந்த பேஜில் வந்து கரெக்டாக பொசிஷன் ஆயிருக்கா அந்த டேபிள், சென்டர் ஆஃப் த டேபிள், சென்டர் ஆஃப் த பேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டேபிள் வந்து கரெக்டாக அந்த பிளேஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். இஸ் த டேபிள் கரெக்ட்லி பொசிஷன் அந்த பேஜ். இப்போ 19th ஒன் வந்து இஸ் த பேஜ் நம்பர் ஷோன், அந்த டேபிளுக்குள்ளே நம்ம வந்து பேஜ் நம்பரை சொல்லியிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். இதெல்லாம் தான் செக்லிஸ்ட் ஃபார் டேபிள்ஸ். அடுத்து செக்லிஸ்ட் ஃபார் ஃபிகர்ஸ். ஃபிகர்ஸ் நம்ம எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, டஸ் த ஃபிகர் கான்ட்ரிபியூட் டு த ப்ரெசன்டேஷன், அந்த ப்ரெசன்டேஷனுக்கு ஏற்ற, இப்போ நம்ம ஏதோ ஒரு பேராகிராஃப் இருக்குது அப்படின்னா அந்த பேராகிராஃப் ஏற்ற ப்ரெசன்டேஷன் தான் அந்த ஃபிகரில் கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறது நம்ம இப்போ வந்து ஒரு மேப் போடுறோம், பாப்புலேஷனுக்கான மேப்பை நம்ம அந்த ஃபிகர் போடுறோம் அப்படின்னா, இப்போ இந்தியாவுக்குள்ள இத்தனை பாப்புலேஷன் இருக்குது, அங்கே அத்தனை பாப்புலேஷன். ஸோ இதுக்கு மேலேயோ இல்லை இது கீழேயோ வந்து அந்த ஹெட்டிங் வந்து பாப்புலேஷனுக்கான ஹெட்டிங்காக தான் இருக்கணும், அந்த ஹெட்டிங்குள்ளே தான் அந்த ஃபிகர் இருக்கா, அந்த ப்ரெசன்டேஷன் நம்ம பார்த்துக்கணும். ஹேஸ் த அக்யூரசி பீன் செக்டு, அக்யூரஸியாக தான் இருக்கா. இப்போ வந்து 80% தான் இந்தியாவில் பீப்புள் வாழ்கிறாங்க, இந்தியாவில் பீப்புள் வந்து 80% வந்து மிடில் கிளாஸு, இந்த மாதிரிலாம் நம்ம அந்த பை சார்ட்டு ஃபிகர் இந்த மாதிரி போடுறோன்னா கரெக்டாக அந்த அக்யூரசி கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். டஸ் த ஃபாலோ டஸ் த ஃபிகர் ஃபாலோ இட்ஸ் மென்ஷன் இன் த டெக்ஸ்ட், அந்த ஃபிகர் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுதா, அந்த டெக்ஸ்ட்டில் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அதே போல் தான். அதான் மேலே வந்து இந்தியாவுக்கு இவ்வளோ பாப்புலேஷன் இருக்குன்னு நம்ம சும்மா மென்ஷன் பண்ணியிருப்போம், கீழே சும்மா பை சார்ட் மாதிரி போடுவோம் இல்லையா, அது ரெண்டுமே கரெக்டாக தான் கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஆர் ஃபிகர்ஸ் நம்பர்டு கன்சிக்வெண்ட்லி, அந்த ஃபிகர்ஸ் வந்து கரெக்டாக தான் நம்ம அந்த ஃபிகர்ஸில் இருக்கிற நம்பர் இருக்கு இல்லையா, 80% தான் போட்டிருக்கோமா, அதெல்லாம் கான்சிக்வெண்ட்லியே நம்ம வந்து செக் பண்ணிக்கணுங்கிறாங்க. இஸ் த ஃபிகர் செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்ரி, ஃபிகர் வந்து தனக்குத்தானே வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும், பார்த்தோன்னே அப்படி தெரியணும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியே இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை கச்ச கச்சன்னு இருக்கா, ஒரு மாதிரி புரியாத மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இஃப் த ஃபிகர் கேப்ஷன் சஃபிஷியன்ட்லி டீட்டெயில்டு, அந்த ஃபிகர் வந்து ரொம்ப டீட்டெயிலாக கேப்ஷன் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா டீட்டெயிலாக இருக்கணும், பார்த்தோன்னே புரியணும் இல்லையா, அதாவது செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்ரியாக இருக்கணும், அட் த சேம் டைம் டீட்டெயிலாக பார்த்தோன்னே டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறதுக்கு செக் பண்ணணும். டஸ் த வேர்ட் டஸ் த வேர்ட் ஆஃப் த கேப்ஷன் கரஸ்பாண்ட் டு தட் கிவன் இன் த லிஸ்ட் ஆஃப் த ஃபிகர், அந்த ஃபிகரில் நம்ம கொடுத்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஃபிகர் எல்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதெல்லாமே வந்து மேலே இருக்கிற அந்த வேர்ட்ஸ் ஆஃப் த அந்த மேலே இருக்கிற கரெக்டான வேர்ட்ஸு தான் நம்ம கீழே யூஸ் பண்ணியிருக்கோமா. இப்போ இந்தியாவுக்கு தான் 80% இருக்கா, அந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டாக வேர்டு வந்து கேப்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஆர் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் ஆக்சஸ் ஆஃப் த கிராப்ஸ், இப்போ கிராப்ஸ் நம்ம போடுறோம், அந்த ஃபிகர் வந்து கிராப்ஸோடு இருக்குது அப்படின்னா அந்த கிராஃப் வந்து வெர்டிக்கல் இருக்கா இல்லை ஹரிசாண்டல் ஆக்சஸில் இருக்கா, இதில் நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கணும். லேபிள், அந்த லேபிளில் கிராஃபிக்ஸ் லேபிளில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கணுங்கிறாங்க. இந்த ஜீரோ பொசிஷன் ஆஃப் த வெர்டிக்கல் ஆக்சஸ் ஷோன், இப்போ அந்த வெர்டிக்கல் ஆக்சஸ் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னா அதில் ஜீரோ பொசிஷன் தான் இருக்கா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணணும். அதே மாதிரி ஆர் த யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் இண்டிகேட்டட் அண்ட் கிளியர்லி ஷோன் ஆன் ஆக்சஸ், ஒவ்வொரு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டுமே வந்து கரெக்டாக இண்டிகேட் பண்ணியிருக்கோமா, கிளியராக நம்ம அந்த அந்த ஆக்சஸை தான் கிளியராக நம்ம சொல்லியிருக்கோமா, காமிச்சிருக்கோமா அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். அப்புறம் வந்து அதாவது ஆங்கிள் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம கிளியராக கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத சொல்லணும். ஆர் த செப்பரேட் ஆர் த செப்பரேட் அப்சர்வேஷன் கம்ப்ரைசிங் த கிராஃப் மார்க்டு, அந்த அப்சர்வேஷன்லாம் நம்ம கம்ப்ரைஸ் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த கிராஃபில், அது கரெக்டாக தான் நம்ம செப்பரேட்டாக நம்ம கொடுத்துருக்கோமா, கிராஃபில் மார்க் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஃபிகரில் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஆர் ஆல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபிகர் கிளியர்லி லேபிள், எல்லா காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபிகருமே வந்து கிளியராக லேபிள் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அப்புறம் ஆர் அப்ரிவியேஷன் எக்ஸ்பிளைன்ட் இன் த ஃபிகர், அந்த ஃபிகரில் ஏதாவது அப்ரிவியேஷன் கொடுத்துருக்கோமா, அந்த அப்ரிவியேஷன் வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத, ஆர் அப்ரிவியேஷன்ஸ் வந்து அந்த ஃபிகரில் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்புறம் என்னது, டஸ் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஃபிகர் ப்ரொசீட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், அந்த ஃபிகர் வந்து எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கணும், ஃபிகர் வந்து லெஃப்ட் டு ரைட்டு ரெண்டுக்குமே வந்து கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கணும், ரொம்ப லெஃப்ட்டும் இல்லாமல் ரொம்ப ரைட்டும் இல்லாமல் கரெக்டாக பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆர் த நியூமரிக் டேட்டா ஃப்ரம் விச் த ஃபிகர் வாஸ் ட்ரான்
given அந்த நியூமரிக் டேட்டா வந்து மேலே நாம கொடுத்துருப்போம் இல்லையா, which the figure was drawn given, not necessary with figure. அந்த நியூமரிக் டேட்டா அந்த ஃபிகரில் நம்ம கொடுத்துருக்கோமா, ஏன் இருக்கணும் அப்படின்னா அதில் நம்ம நியூமரிக் டேட்டாவை நம்ம கொடுத்துக்கணும். given, we should given அப்படிங்கிறாங்க, we should give அப்படிங்கிறாங்க, we should give அப்படிங்கிறாங்க. சே, எவ்வளோ கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கு. ஓகே, அதான் ஆர் த நியூமரிக் டேட்டா ஃப்ரம் விச் த ஃபிகர் வாஸ் ட்ரான். அந்த நியூமரிக் டேட்டா வந்து ஃபிகரில் இருக்கா, கொடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னா கொடுக்கணும் அப்படின்றாங்க. கேன் த ஃபிகர் பி ஈஸிலி ரீட். அந்த ஃபிகர் வந்து நம்மளால் ஈஸியாக ரீட் பண்ணிக்க முடியும். பார்த்த உடனே இதுதான் சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத கரெக்டாக கேப்சர் பண்ணிடணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபிகர் வந்து கேன் த ஃபிகர் பி ஈஸிலி ரீட், ஈஸியாக இருக்கா அந்த ஃபிகரை ரீட் பண்ணுறக்கு, அதை செக் பண்ணிக்கணும். இஸ் த ஃபிகர் கரெக்ட்லி பொசிஷன் ஆன் த பேஜ். அந்த பேஜில் வந்து அந்த ஃபிகர் கரெக்டாக பொசிஷன் ஆயிருக்கா, அதான் லெஃப்ட் டு ரைட்டு இல்லை ரைட் டு லெஃப்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் இல்லையா. அப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ வந்து எப்படி பேஜ் நம்ம வச்சுருக்கோன்னா அப்படி தான் இருக்கணும். அதை விட்டு நம்ம ஹரிசாண்டல் டைமில் பார்க்குறதா மாதிரி இருக்கா, இல்லை இல்லை இப்படி தான் ஹரிசாண்டலாக பார்க்கணுமா இல்லை வெர்டிக்கலாக பார்க்கணுமா அப்படிலாம் இருக்கு இல்லையா. ஸோ அதான் அப்படி பார்க்கணும்னு நம்ம மேலே சொன்னாங்க. இப்போ வந்து அது அந்த அந்த இருக்கிறது ஹரிசாண்டலாக இருந்தாலும் சரி வெர்டிக்கலாக இருந்தாலும் சரி, அந்த பேஜ் வந்து கரெக்டாக சென்டர் ஆகிருக்கா, அந்த ஃபிகர் வந்து அந்த பேஜோட சென்டரில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். 18th இந்த பேஜ் நம்பர் ஷோன், அது இஸ் த பேஜ் நம்பர் ஷோன். அதில் அந்த ஃபிகரில் வந்து பேஜ் நம்பர் ஷோன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து 1.2 அப்படின்னு அந்த ஃபிகர் நேம் போட்டுருவாங்க. அப்புறம் அந்த ஒரு பேராகிராஃபில் நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து அந்த 1.2 அப்படிங்கிற ஃபிகரில் நீங்கள் இதை பாருங்கள், இது நான் அதெல்லாம் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா, அதை கரெக்டாக சொல்லணும்பாங்க அப்படிங்கிறாங்க.